என்னப்பா நீங்க வரல? இல்லம்மா, நீ உள்ள போய் நிர்மலா இருந்தா அவளை கூட்டு வந்துரு. நான் மட்டும் எப்படி போய் கூப்பிடுறது? வாங்கப்பா. இல்லம்மா, எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதனால உள்ள வரதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீயே நிர்மலா கிட்ட பேசி அவளை கூட்டு வந்துருமா. அவன் ஃப்ரெண்டு தானேம்மா. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கூப்பிட்டா கண்டிப்பா நிர்மலா வருவா. சரி, நான் போய் கூப்பிடுறேன். நிர்மலா, நிர்மலா. நீயா? எதுக்கு நீங்க வந்த? ஆண்டி, நிர்மலா இல்லையா? நிர்மலா பாக்குறது இருக்கட்டும், உனக்கு என்ன தைரியம் தான் ஏன் வீட்டுக்குள்ளே வருவேன்? எதுக்குடி வந்த? ஆண்டி ப்ளீஸ் கோச்சுக்காம நான் சொல்றத கேளுங்க. எங்க அண்ணனை நிர்மலா போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா. என்னது? நிர்மலா உங்க அண்ணனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாளா? ஆமா ஆண்டி, அண்ணன் நிர்மலாவை எதேச்சியா ரோட்ல பார்த்து பேசியிருக்காரு. அதுக்குள்ள நிர்மலா ஈவ்டீசிங்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. அப்பா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவளை பொண்ணா பெத்ததுக்கு இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனை போலீஸ்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிர்மலா வந்து சொன்னாதான் விடுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நிர்மலாவை என் கூட அனுப்பி வைங்க. அப்பா கூட வெளியில தான் இருக்காரு. ஓஹோ, வெக்கங்கிட்டு போய் வீட்டு வாசல் வந்து நிக்கிறாரோ? அன்னைக்கு என்னையும் என் பிள்ளைய பிச்சைக்காரங்களை விரட்டுற மாதிரி விரட்டினார்ல, இன்னைக்கு என் வீட்டு வாசல்லையே வந்து நிக்கிற நிலைமை வந்துருச்சுல்ல. ஆண்டவன்னு ஒருத்தர் இருக்கான், சும்மா இருக்க மாட்டான். ஆண்டி இப்படி பழி வாங்குற மாதிரி பேசாதீங்க. அண்ணனை போலீஸ்ல அடிப்பாங்க. எனக்காகவாவது நிர்மலாவை என் கூட அனுப்பி வைங்க ப்ளீஸ். ஏன் கேட்க மாட்டேன்? உங்க அண்ணன் எங்க நிர்மலா வாழ்க்கை சீரழிச்சால, அவனை போலீஸ் அடிச்சு உதைக்கட்டும், அவன் கை கால உடைக்கட்டும். அவனை வீட்டுல படுக்க வச்சு எங்களை அவமானப்படுத்தினதுக்கு உங்க அப்பனை ஆத்தாலும் அதை பார்த்து துடிக்கணும். அதுதான் நீங்க எங்களுக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம். என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி எங்க அப்பா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. ஓ, நிறையவே செஞ்சிருக்காரு. அதுக்கெல்லாம் தான் சேர்த்து வச்சு ஒன்னா அவமானப்படுத்திட்டாரு. அப்புறம் என்னமா நன்றி வேண்டியிருக்கு? ப்ளீஸ் ஆண்டி, பழசையெல்லாம் மறந்துடுங்க. நிர்மலா வந்துட்டியா? நீ எப்படி இங்க? நிர்மலா ப்ளீஸ், அண்ணனை போலீஸ் விட மாட்டேன்னு சொல்றாங்க. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னாதான் அவர் அனுப்புவாங்க. ஆண்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவாவது நீ வரணும். ஒரு வார்த்தை சொல்லி அண்ணன் வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நிர்மலா, உங்க வீட்டுல எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க, அதுல தப்பு இல்ல. ஆனா நிர்மலா, இந்த சந்தர்ப்பத்துல அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. இப்ப சொல்லுங்க. இப்ப வந்து வாய்க்கிழிய பேசுறீங்களே, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேச வந்து நின்னப்போ என்னையும் என் பிள்ளைய எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினீங்க. இப்ப நினைச்சாலே வயிறெல்லாம் எரியுதுங்க. அதெல்லாம் எப்படிங்க மறக்க முடியும்? இத பாருங்க, இந்த நேரத்துல அது எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு உங்க மக மாணிக்கத்தையும் புள்ள மாதிரி நான் நினைச்சு நடத்தலையா? அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிர்மலா செஞ்சு பாமா. அவ வரமாட்டா. ஏய், முதல்ல உள்ள படி. நிர்மலா, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீ படிச்சவ, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நிர்மலா ப்ளீஸ், நானும் அப்பாவும் எவ்வளவு தூரம் கெஞ்சிரோம், எங்களுக்காகவாவது வரக்கூடாதா ப்ளீஸ்? வாமா. ஏய் சரி நில்லுடி. எங்கடி போற? அம்மா, நான் இவங்களோட போயிட்டு வரேன். நான் போக கூடாதுன்னு சொல்றேன், நீ எங்கேயும் போக கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், நான் போக கூடாதுன்னு சொல்றேன், மீறி போனா உனக்கு கொன்னுடுவேன். ஆண்டி ப்ளீஸ். நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்றேன்லம்மா. ஏய் நில்லுடி. எங்கடி போற? விடு ஆண்டி ப்ளீஸ், நீ வா. நில்லுடி. ஏய் நிர்மலா. ஏய் ஏய் நிர்மலா. ஏய் சீக்கிரம் ஏறு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம நிர்மலா ரோட்ல வரும்பொழுது அந்த ரமேஷ் பைய வழிமறிச்சு ஏதோ வம்பு பண்ணிருக்கான்ப்பா. இது வம்பு பண்ணனா? அவன் அங்கே செருப்பு காட்டி அடிக்க வேண்டியதானே நிர்மலா? நம்ம நிர்மலா அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாளாம். அதனால அவனை அடிச்சு இழுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இது சந்தோஷமான விஷயம் தானம்மா, இதுக்கே டென்ஷன் ஆறீங்க? சொல்றது முழுசா கேளுடா. அந்த சிவசாமியும் அவர் மகளும் வந்திருந்தாங்க. அவர் மகன் மட்டும் உள்ள வந்து
நிர்மலா கிட்ட நீ வந்து ஒரு வார்த்தை ஸ்டேஷன்ல சொன்னேன்னா விட்டுருவாங்கன்னு சொல்லி கெஞ்சிராடா. அப்புறம் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல என் பேச்சை கேட்காம அந்த சிவசாமி கூட கிளம்பி போயிட்டாடா. அவங்களோட ஏன் போறான்? நீங்க ஏன் போக விட்டீங்க? நான் சொன்னதே அவ காதல வாங்கலடா. இவ போய் அந்த ரமேஷுக்கு சாதகமா பேசி அவனை வெளியில கூட்டிட்டு வந்துருவா போல இருக்கே. அவ மட்டும் அப்படி செஞ்சா மறுபடியும் அவன் நம்ம வீட்டு படி ஏறக்கூடாது. நீ போய் என்னன்னு பாருப்பா. சரி. நிர்மலா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்க குடும்ப கௌரவமே உன் கையில தாமா இருக்கு. நீ அம்மாட்ட போ. வாமா. வணக்கம் மேடம். நான் சொன்ன மாதிரி அவங்கள கூட்டு வந்துட்டேன் மேடம். நீங்களே அவங்கள டைரக்டா கேட்டுருங்க. ஏம்மா நீயே சொல்லுமா. ஏமா அந்த பையன் ரமேஷ் உன் ஃப்ரெண்டாமே, அவன் டீஸ் பண்ணல, நாங்க தான் மிஸ்டேக்கா கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றான். சொல்லுமா, அந்த பையன் மேல தப்பு இல்லையா? அவன் உன் ஃப்ரெண்டு தானே? என்ன சொன்னார் மேடம்? நான் இந்த ஆளுக்கு ஃப்ரெண்டா? இவரோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் என்ன மாதிரி ஒருத்தி எப்படி மேடம் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நான் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு. எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி என்னை வளர்த்தாங்க. எங்க அண்ணா மார்க்கெட்ல ஒரு சாதாரண எடுப்பிடி. எங்க தகுதிக்கு இவ்ளோ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவரை எப்படி மேடம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும்? இவர் சொன்னது எதுவும் உண்மை இல்ல. இவர் என்ன டீஸ் பண்ணதான் உண்மை. இப்ப நான் இங்க வந்ததே அவங்களோட செல்வாக்க பயன்படுத்தி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவன் வெளியில வந்துடக்கூடாதுன்னு தான். அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் நடு ரோட்ல வச்சு டீஸ் பண்ணி என்னை அவமானப்படுத்தினா. அதான் நடந்தது. அவனை வெளியே விடாதீங்க சார். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்பா மாணிக்கம், நீயும் பார்த்துட்டு தானே பாருக்க. உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் எடுத்து சொன்ன. முதலாளி, நீங்க உட்கார்ற இடத்துல நிக்க கூட தகுதி இல்லாத சாதாரண ஆள் நாங்க. நான் என்னத்த சொல்ல முடியும்? ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், பையனை கண்டிச்சு வளங்க. மேடம் நாங்க சொல்லலாமா? நீங்க போலாம். பாமா. மாணிக்கம். ராதா ஒரு நிமிஷம். என்ன? உங்க அண்ணா ஈவ் டீசிங்ல உள்ள வந்துட்டமேன்னு சூசைட் ஏதாவது பண்ணிக்க போறான், பாத்துக்கோ. என்னங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? மானம் மரியாதை, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், எதுவுமே இந்த விஷயத்துல அழிஞ்சு போயிடவே கூடாது. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ரமேஷ் வெளியே வரணும். ரமேஷ் வெளியே வந்தே ஆகணும். அவன் என்ன தடவை பேசினான் தெரியுமா? நான் விஜய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல பேசினா பொண்ணோட வாழ்க்கை தானே அவன் மிரட்டான். அவனை அடிச்சிங்களா? பிச்சிட்டேன். அவனை அடிச்சு கையா கால உடைச்சிருப்பேன். இந்த மாதிரி சொன்னதுனால என்ன பேசுறதே தெரியாம வந்துட்டேன். ஏன் மாமா அவசரப்பட்டு ஏன் அவன் வீட்டுக்கு போய் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க? என்ன தரம் நீ வாட்டுக்கு பேசிட்டு இருக்க? என் ரத்தம் கொதிக்குது. அவனை அடிச்சு குடல உரி மாலையா போட்டோன்னு வருத்தமா இருக்கு. நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருக்காளே மாமா. அத சொல்லு. நம்ம விஜய் போல முட்டாளா இருந்திருக்காளே, அந்த பொறுக்கிட்ட போய் ஏமாந்திருக்காளே. இவெல்லாம் என்ன படிச்சு கிழிச்சா அறிவு கிடக்கல. அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் அடிச்சு சொன்னோன்னே மனசு புரிய தெரியுமா? மாமா இத பத்தி விஜய் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. என்கிட்ட இதை சொல்லவே இல்லை. உங்களை அப்புறம் சரியா பார்த்து பேச முடியலையே மாமா. அப்பாவும் பக்கத்திலேயே இருக்கும்போது எப்படி இத பத்தி பேச முடியும்? உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. மனசே உடஞ்சு போச்சு சரோ. நான் தான் ஏதோ படிக்காதவன்,
அவசரப்பட்டு முட்டாத்தனமா ஏதோ காரியம் பண்ணி பிசினஸ்ல தோத்து போய் நிக்கிறேன் பார்த்தா அவன் என்னோட முட்டாளா இருக்காளே, வாழ்க்கையை கெடுத்து வந்து நிக்கிறாளே. சரி மாமா, நாமெல்லாம் எதுக்காக இருக்கோம்? இதெல்லாம் சரி பண்ணிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம். அந்த இளங்கோ என்ன சொல்லி மிரட்டினா தெரியுமா? பெருசு ரூபா போஸ்ட் எடுத்து ஒட்டிடுவானா. இவ்வளவையும் கேட்டுட்டு அவன் தலையை எடுக்காம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? பயம். விஜயோட வாழ்க்கையை நினைச்சு பயம். ரத்தம் செத்து போன மாதிரி திரும்பி வரும். அவமானமா இருக்கு. மாமா, இதுல உங்க கோவம் முக்கியம் இல்ல மாமா. சொல்லப்போனா இந்த விஷயத்துல நீங்க கோவமே படக்கூடாது. இதனால விஜயோட வாழ்க்கை தான் பாதிக்கும். அதான் சொல்ற. விஜயோட கவலை தான் எனக்கும். அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானு பயமா இருக்கு. சரி மாமா, இந்த விஷயத்துல இனிமே நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அமைதியா இருங்க. விஜயும் நானும் போய் அந்த இளங்கோவை பார்க்க. 2 பேரும் போறீங்களா? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாமா கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. அதான் நான் போறேனே. சரோ அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. இதுல அக்கால தங்கச்சி ஜோடி போட்டு அங்கே போகணுமா? சொன்னாங்க அங்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம். மாமா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. நான் விஜயோட அங்க போறேன். அவன் கிட்ட பக்குவமா பேசுறேன். இனிமே அவன் நம்ம விஜயோட வாழ்க்கையில தலையிடாம நான் பாத்துக்கிறேன். மாமா, நம்ம விஜி அவளோட வாழ்க்கை நாம தானே மாமா சரி பண்ணணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. என்ன சொல்லுங்க. சரோ, நாம விஜயோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம். ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா லீலாவுக்கும் செல்வத்துக்கும் எதுவுமே பண்ண முடியல. அன்னைக்கு பாட்டியும் செல்வமும் என்னை பார்க்க வந்தாங்க. ஆறுதலா ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிர்மலா, நீ என் மகன் நிரூபிச்சிட்டேடி. அந்த சிவசாமி வந்து கூப்பிட்டதும் சரின்னு சொல்லி நீ உடனே கிளம்பி போனதும் என் ஈரக்கொலைய ஆடி போயிடுச்சுடி. நல்ல சூடு கொடுத்தடி அந்த குடும்பத்துக்கு. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டுல யாரும் தூங்க மாட்டாங்கம்மா. அம்மா, நிர்மலா இவ்வளவு தூரத்துக்கு பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நச்சுன்னு பேசுனதுல அசந்து போயிட்டேன். அவங்க 2 பேர் மூஞ்சில ஈ ஆடல. இப்பதாம என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருப்பா, வீடு வந்து சேர நேரத்தை பாத்தியா? ஏண்டா லேட்டு? கிழவி ரொம்ப எழுத்தடிச்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா உன்னை அடிச்சது அந்த ரமேஷாம? அதுக்கு என்னப்பா? என்னடா இப்படி சொல்ற? எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏன்டா என்கிட்ட மறைச்ச? அனாவசியமான வம்பு வேண்டாம் தான். என்னடா இப்படி சொல்ற? அவனை அவ்வளவு சுலபமா விட்டுற முடியுமா? இல்லண்ணே, இப்பெல்லாம் எனக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம் தோணுது. அதுக்காக எதையும் யாரையும் விட்டு கொடுக்க நான் தயார். ஒன்றும் குடிமுடிக்கு போயிடாது. ஏய் செல்வம், அண்ணே ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? சில சமயத்துல அவன் அப்படிதான்மா. என்ன கிழவி, வந்ததுல இருந்து நீயே உம்முன்னு இருக்க. உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரே அலைச்சல், உடம்பெல்லாம் ஒரே அசதியாக இருக்கு. உள்ளே போய் நான் படுத்து தூங்குறேன். ஏ நிர்மலா, வா சாப்பாடு போடுற வா. அம்மா, என்னடா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? ஒரு லாரி வாங்கலான்னு செல்வமும் நானும் யோசனை பண்ணியிருக்கோம். அப்படியா? பணம்? பேங்க்ல லோன் தான் வாங்கணும். நம்ம கடையை காமிச்சா லோன் கொடுப்பாங்க. மாசம் மாசம் வர வருமானத்துல கடனை கட்டி அடிச்சிடலாம். லாரி நமக்கு சொந்தமாயிடும். சரி, இந்த ஐடியா எனக்கு செல்வம் தான் கொடுத்தான். நல்ல விஷயமா தான் இருக்குப்பா. அப்படியே செஞ்சிடலாம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. நம்ம கடையை ஷூரிட்டியா வச்சு தான் இந்த லோன் கொடுப்பாங்க. சரி, கடை வந்து சரோ பேர்ல இருக்கு. அவ வந்து ஒரு சின்ன கழுத்து போடணும். ஓஹோ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாமா, பேங்க்ல இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியல. சரோவை இங்க கூட்டிட்டு வந்து தான் ஆகணும் போல இருக்கு. சரிப்பா, நீ முதல் வேலையா அவளை போய் கூட்டிட்டு வந்துரு. ஆகிற வேலையை பார்க்கலாம். சரியா? பாட்டு என்னப்பா? என்னமோ உடம்புலாம் அசதி, உடனே போய் படுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எதையோ உருட்டிட்டு இருக்கா? நான் எதை உருட்டினா உனக்கு என்னப்பா? இல்ல, உன் முகம் பேச்சு எதுவுமே சரியில்லை. எங்க போயிட்டு வந்தீங்க? நானும் செல்வமும் முன்னால தானே வந்தோம். அங்க விட்டு இங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கற. ஏன்டா முன்னால தானே செல்வத்தை நான் கூட்டிட்டு போனேன். அம்மாக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம்னு பாக்குறேன். சரி, செல்வத்துக்கு என்னாச்சு?
அவன் முகமே சரியில்லை, ஏதோ இழவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான். கண்ணா மாணிக்கம், உங்ககிட்ட சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. நானும் செல்வமும் உன் மாமனார் வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வரோம்.